ஜனங்களாகிய இஸ்ராயேல் மக்களுக்கு மகிமையாகவும் இருக்கின்றார். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, பரிசுத்த தேவ மாதாவின் சுத்திகர திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஒரு தாயானவள் மோயிசன் சட்டப்படி குழந்தை பெற்ற பிறகு தேவாலயத்திலே சென்று சில சடங்கு முறைகளுக்கு உட்பட வேண்டும். தேவமாதாவுக்கு இத்தகைய ஒரு சுத்திகர சடங்கு தேவையில்லை. ஏனென்றால் மாதா ஜென்ம பாவ தோஷம் இல்லாமல் உட்பவித்து பிறந்தவர்கள், தேவனுடைய தெய்வீக தாயாக இருப்பவர்கள். ஆயினும் இஸ்ராயேல் மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கும்படியாகவும் தாட்சி என்ற புண்ணியத்தை மிக நுணுக்கமாக கடைபிடிக்கும்படியாகவும் மாதா தானாக முன்வந்து இந்த மோயிசனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு இந்த சடங்கு முறையை செலுத்த வருகின்றார்கள். அதே நேரத்திலே சேசு குழந்தையை தேவாலயத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த திருவிழா காணிக்கை மாதா திருவிழா என்றும் துவக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. இந்த காணிக்கை மாதா திருவிழாவில் சேசுநாதர் தேவமாதாவின் கரங்கள் வழியாக காணிக்கையாக்கப்படுகிறார். பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு மனிதர்களின் பாவங்களுக்கெல்லாம் நிவேதனம் செய்யக்கூடிய ஒரு பலி ஆண்டாக ஆண்டவர் பலியிடப்படும்படியாக தேவமாதாவின் கரங்கள் வழியாக பிதாவானவருக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். அதே நேரத்திலே கிறிஸ்துநாதருடைய அந்த பலியிலே தேவமாதாவும் இணை இரட்சகியாக நின்று தன்னையும் அந்த காணிக்கையோடு சேர்த்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த திருவிழாவிலே விசுவாசத்தோடு கலந்து கொள்ளுகிற எல்லா ஆன்மாக்களையும் தேவமாதா அந்த காணிக்கையோடு சேர்த்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த திருவிழாவில் நாம் 3 காரியங்களை நினைவு கூற வேண்டும். ஒன்று, சேசுநாதர் பலியாகிறார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் பலியாவதற்கு பதிலாக அவர் பலியாகிறார். நம்முடைய இரட்சணியத்தின் கிரயமாக தன்னை அவர் அர்ப்பணித்து பலியாகிறார். இரண்டாவது, தேவமாதா தன்னுடைய அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற தன் ஒரே குழந்தையை பிதாவுக்கு பலியாக ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முன் வருகிறார்கள். இப்படி ஆண்டவரும் மாதாவும் தங்களை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக காணிக்கையாக்குகிறார்கள் என்றால், நாம் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை காணிக்கையாக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் நாம் இன்று செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரோடும் மாதாவோடும் சேர்ந்து ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட, ஞான ஸ்நானத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட கிறிஸ்துநாதருடைய உறுப்புகளாக, திருச்சபையின் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட நாமும் இந்த காணிக்கையோடு காணிக்கையாக நம்மை அர்ப்பணிப்பதுதான் இந்த திருவிழாவின் முக்கிய நோக்கம்.
திருமணம் செய்து குடும்பஸ்தர்கள் ஆகிற பொழுது கடவுள் நம்மிடம் இந்த ஒரு காரியத்தை கேட்கிறார். உன்னுடைய குழந்தைகளில் முதலாவது பிறக்கின்ற ஆண் குழந்தை எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை எனக்கு ஊழியம் செய்வதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த குழந்தையை உன்னுடைய நன்மைக்காக உன்னோடு வைத்திருப்பதற்கு பதிலாக தேவ ஊழியத்திற்காக முழுமையாக கொடுக்க வேண்டும் என்ற கற்பனை தான் இன்று நாம் சிந்திக்க வேண்டியது. ஆகவே ஏற்கனவே திருமணம் செய்து புதிய குடும்பஸ்தர்களாக ஆனவர்களும் சரி, இனி ஆக போகிறவர்களும் சரி, இந்த காரியத்தை நன்றாக மனதில் வைத்து, குறிப்பாக இந்த காலத்தில் பாரம்பரிய திருச்சபைக்கு தேவையான குருத்துவத்தை, தேவ அழைத்தலை நாம் ஊக்குவிக்கும்படியாக நம் குடும்பத்திலே முதல் ஆண் குழந்தை உருவானவராக வேண்டும், கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் நம்முடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சிலருக்கு ஒரே ஒரு குழந்தையை தான் கடவுள் கொடுத்திருப்பார். அது முதல் குழந்தையாக இருந்தால், அது ஆண் குழந்தையாக இருந்தால், ஐயோ அந்த குழந்தை எங்களுக்கு வேண்டுமே, எங்கள் சந்ததிக்கு பெயர் சொல்ல வேண்டுமே, அவர்கள் தகப்பனையும் தாயையும் அவனிக்க வேண்டுமே என்றெல்லாம் யோசிப்பார்கள். அந்த யோசனைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு வினாடியும், நம்முடைய ஒவ்வொரு உயிர் மூச்சும் ஆண்டவருடைய கையிலே இருக்கிறது. அவர் சித்தப்படியும்